வணக்கம் நேயர்களே, மூலிகை விருந்து பகுதி மூலம் நான் உங்களை சந்திக்க வந்திருப்பது தமிழ் செல்வி. இன்னைக்கு நம்ம மூலிகை விருந்து பகுதியில வித்தியாசமான ஒரு சட்னி செஞ்சு காட்ட போறேன். அதாவது பசலைக்கீரை சட்னி. அந்த சட்னி எப்படி செய்யறது பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நாம இப்ப பார்க்கலாம். பசலைக்கீரை, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தேங்காய் துருவல், உப்பு, எலுமிச்சம்பழம், எண்ணெய். இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்யறதை நாம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமா ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய் போடுங்க. இது கூட இது கூடவே நறுக்கி வச்சிருக்க பூண்டு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பசலைக்கீரையை போட்டு வதக்கிடலாம். கொஞ்சமா இதுல தண்ணி விட்டுக்கோங்க. கீரை நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம துருகி வச்சிருக்க தேங்காய் துருவலை போடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கீரை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, நல்லா சாப்பிடுவாங்க. இதை இப்படியே சாப்பிட்டீங்கன்னா புயல் மாதிரி இருக்கும். இது கூட கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்துட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்தீங்கன்னா கூட்டு மாதிரி சாப்பிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆனதுமே நம்ம ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை நம்ம ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமா தண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இதை எடுத்து ஒரு பவுல்ல சேவ் பண்ணிக்கலாம். இப்ப இது கூட லெமன் பிழிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பசலைக்கீரை சட்னி எப்படி செஞ்சோன்றதை பார்த்தோம். அது எப்படி செய்யணுன்றதை ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க.
கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சமா ஆயில் விட்டுக்கங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் போடுங்க. அது கூடவே சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க வெள்ளை பூண்டு போடுங்க. மூணையும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க பசலைக்கீரையை போடுங்க. அது நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. துருகி வச்சிருக்க தேங்காய் துருவலை போட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அது ஆனதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. அரைச்சிட்டு ஒரு பவுல் எடுத்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ கடைசியா ஒரு லெமனை பிழிஞ்சிடுங்க. இப்போ நம்மளுடைய பசலைக்கீரை சட்னி ரெடி.